ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 9. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு நேற்று வந்து 23,200 கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சுது. ஸோ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ் வச்சுதுங்க நேற்றோட லோ, இந்த லோ வந்து பிரேக் பண்ண முடியாமல் அகைன் வந்து இன்னைக்கு 23,200க்கு மேலே போய் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு மார்க்கெட் வந்து 23,200 வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருக்கனால கம்பல்சரி மார்க்கெட் வந்து பையிங் சைட் போகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஓகேங்களா? மேபி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் 8ஆம் தேதி வந்த லோ இருக்கு இல்லைங்களா, எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 23,050, அந்த 23,050 பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,200ல மார்க்கெட் சப்போர்ட் லைன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் சைட் மூமெண்டம் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையிங் சைட் ரிவர்சல் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரிஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஏடிஎம் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 23,200 இருந்தது. இந்த ஸ்பாட் பிரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டர்ல கால்லையும் புட்லையும் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்ல 9:18க்கே ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மார்னிங் செக்ஷன்லேயே ஒரு ஸ்கேல்பிங் முடிஞ்சுது. ஒரு ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு மார்னிங் செக்ஷனில். ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் என்ட்ரி வரல. அதுக்கப்புறமேட்டு பாருங்க கரெக்டாக 2:38க்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அங்கே ஒரு மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு க்ளோசிங்லையுமே. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் நமக்கு அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல புட் சைடில். ஸோ உங்களுக்கு ஃபுல் டேவே வந்து நமக்கு ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் இருக்கனால என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே நமக்கு புட் சைடு வரல 1 மினிட்ல. அதேமாரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் கால் ஆப்ஷன் சைடில் நம்ம என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 9:30க்கு வந்திருக்கு ரிவர்சல் என்ட்ரி. அந்த கேண்டலோட ஹை நமக்கு பிரேக் பண்ணல, என்ட்ரி ஆக்டிவேட் ஆகல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11:45க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கேனோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கு. ஸோ அந்த என்ட்ரி நம்ம எடுத்திருக்க மாட்டோம், அதுவும் அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க கரெக்டாக 1:40க்கு வந்திருக்குங்களா? ஸோ அந்த கேண்டிலுமே வந்து நமக்கு என்ட்ரி வந்து ஆக்டிவேட் ஆகலை. ஸோ அதையுமே நமக்கு ஹை பிரேக் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. ஸோ அதையும் நம்ம ட்ரேட் எடுத்திருக்க மாட்டோம். உங்களுக்கு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 2:15 வந்திருக்கு இல்லைங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் ரேஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 20 பாயிண்ட்ஸ் பிலோ தான் இருக்கு. கேண்டலோட ஹையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஆகி ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் மார்க் எங்கேயுமே வரல. ஸோ அதனால வந்து நமக்கு 3 o'clock க்ளோசிங் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ட்ரி எடுத்து 3 o'clock க்ளோசிங் கேண்டில் நம்ம எக்ஸிட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இந்த மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு கால் சைடில் 5 மினிட்ஸ்ல. ஓகேங்களா? அதே மாதிரி 5 மினிட்ஸ்ல புட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடில் வந்து சேம் அதே தான் ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் இருக்குது ஃபுல் டேயுமே. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் சைட்லையுமே நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல புட் ஆப்ஷன் சைடில். பட் ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 11:40க்கு வந்து ஆப்போசிட் சைடில் ரிவர்சல் எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டோட லோ பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பாருங்களேன் ஜஸ்ட் நமக்கு வந்து ஒன் சைட் மொமெண்டம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மொமெண்டமே நமக்கு வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு க்ளோசிங் இதுலையுமே. ஸோ நம்மளோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் ரைட்டிங், நீங்கள் மல்டிபிள் இதுக்கு வந்து மல்டிபிள் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெண்ட் டைரக்ஷனுக்கு வெரி கிளியராகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்பஸ் மட்டும் இல்லை, பல பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர் வந்து நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய டூல் வந்து பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ டெமோ வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம்.
உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.